பேக் டு சவுத் டியூன். நாம இன்னைக்கு 108 வைணவ திவ்ய தேசங்கள்ல ஒன்றான தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் வெண்ணாற்றங்கரை பகுதியில் அமைஞ்சிருக்க மாமணி கோயில்கள்னு சொல்லப்படுற ஒரு கோயிலான நீலமேக பெருமாள் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே தான் மற்ற 2 திவ்ய தேச கோயில்களும் அமைஞ்சிருக்குது. குபேரன் வழிபட்ட ஸ்தலமான தஞ்சாபுரீஸ்வரர் கோயிலும் இந்த கோயிலுக்கு பக்கத்துல தான் அமைஞ்சிருக்குது. 3 கோயில்களுமே தனித்தனியான திவ்ய தேசமா குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனால 3 கோயில்களையுமே தனித்தனி வீடியோவா நாங்க போட்டிருக்கோம். கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆன உடனே நேரெதிரே இருக்கிறது தான் கர்ப்பகிரக மண்டபம். ரைட் சைட்ல இருக்கக்கூடியது ஆழ்வார்கள் ஆச்சரியர்களோட மண்டபம் தனியா எழுப்பியிருக்காங்க. லெப்ட் சைட்ல இருக்கக்கூடியது வந்து லட்சுமி ஹயக்ரீவருக்கான சன்னதி தனி கோவிலா வந்து எழுப்பப்பட்டிருக்கு. தஞ்சையாளி நகர் வீர நரசிம்மர் கோயில், மாடக்கோயில் அழைக்கப்படுற மணிக்குன்ற பெருமாள் கோயில், மாமணி கோயில் அழைக்கப்படுற இந்த நீலமேக பெருமாள் கோயில் 3 கோயில்களுமே தனித்தனியா எழுப்பப்பட்டிருந்தாலும் ஸ்தல புராணம் அப்படிங்கிறது 3 கோயில்களுக்குமே ஒன்றுதான். அதனாலதான் ஆழ்வார்கள் 3 கோயில் பெருமாளையும் ஒரே பாடல தான் புகழ்ந்து பாடியிருக்காங்க. பொதுவா இந்த 3 கோயில்களையும் சேர்த்து மாமணி கோயில் பேர்ல தான் வந்து அழைக்கிறாங்க. கோயிலோட ஸ்தலப்புராணத்தின்படி முனிவர்களை அச்சுறுத்திய அரக்கர்களை கொல்றதுக்காக தான் விஷ்ணு பகவான் பராசர முனிவர் முன்னாடி நீலமேகம் பெருமாளா இந்த கோயில் இருந்த இடத்துல வந்து காட்சி தந்திருக்காங்க. தஞ்சகன் அப்படிங்கிற அரக்கனை கொல்றதுக்காக யானை உருவெடுத்த தஞ்சகன் அரக்கனை பெருமாள் வந்து வீர நரசிங்கர் அவதாரம் எடுத்து அவனை கொன்ற இடம் தான் தஞ்சையாளி நகர், அதாவது வீர நரசிங்க பெருமாள் கோயில்னு அழைக்கப்படுது. இத பாத்துட்டு இருந்தா தண்டகன் அப்படிங்கிற அரக்கன் பாதாள லோகம் வரைக்கும் சென்றுடுறான், மறைஞ்சிடுறான். அதனால பெருமாள் வந்து வராக உருவம் எடுத்து தண்டகனை வந்து அழிச்சிடுறாங்க. தாரகாசுரன் அப்படிங்கிற அரக்கனை காளி தேவி பச்சை காளியா அவதாரம் எடுத்து தாரகாசுரனை கொன்றாங்க. 3 அசுரர்களையும் கொன்னதுக்கு அப்புறம் நீலமேக பெருமாள் பராசர முனிவருக்கு இந்த ஸ்தலம் அமைஞ்சிருக்க இடத்துல மறுபடியும் காட்சி கொடுத்திருக்காங்க. கர்ப்பகிரகத்துல நீலமேக பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோடு நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. பராசர முனிவருக்கும் சிலை வந்து அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே எழுப்பப்பட்டிருக்கு. இந்த கோவிலோட தாயாரான செங்கமலவல்லி தாயாருக்கு தனியா கோயில் மாதிரியே சன்னதி எழுப்பப்பட்டிருக்கு. Ready? முதல்ல இந்த கோயில் பல்லவர்களால கட்டப்பட்டு அதுக்கப்புறம் இடைக்கால சோழர்கள், நாயக்கர்கள், மராட்டியர்கள் அப்படின்னு பல பேரோட ஆட்சியின் கீழே இருக்கிற நேரத்துல கோயிலுக்கு திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கு. இப்போ இந்த கோயில்கள் ஹிந்து அறநிலையத்துறையின் கீழ் இருந்தாலும் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்தால தான் மெயின்டெனன்ஸ் வேலைகள் பார்க்கப்பட்டுட்டு வருது. நீங்க இந்த கோயிலுக்கு ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, எல்லா பெருமாளோட தரிசனமும் உங்களுக்கு கிடைச்சதா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க.